வணக்கம். ஐடிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். போதையில் கறிக்கட்டு ஓடிய கார் சாலையோர பைக்குகள் மீது மோதி விபத்து. தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த மக்கள். பொக்லைன் ஜேசிபி வண்டி மீது வெடிகுண்டு வீசிய வழக்கு. 7 பேரை கைது செய்த போலீசார். சுகாதாரத்துறை செயல்பாடுகள் மற்றும் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. புகையிலை எதிர்ப்பு தினம். தலைமை செயலகத்தில் உறுதிமொழி ஏற்ற ஊழியர்கள். இனி விரிவான செய்திகள். போதையில் கறிக்கெட்டு ஓடிய கார் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. கோடைக்கால விடுமுறை என்பதால் புதுச்சேரிக்கு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் சுற்றுலா வருகின்றனர். அதுபோல மதுரை பகுதியை சேர்ந்த நண்பர்கள் 6 பேர் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளனர். வீராம்பட்டினம் கடற்கரையில் மது அருந்திவிட்டு கடற்கரையில் குளித்துள்ளனர். பின்னர் ஒரு காரில் புறப்பட்டு புதுச்சேரிக்கு சென்றுள்ளனர். அரியாங்குப்பம் ஆர்கே நகர் சந்திப்பு அருகே சென்றபோது மது போதையில் இருந்த டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தறிகெட்டு ஓடியது. ஒரு கட்டத்தில் சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பைக்குகளின் மீது மோதி நின்றது. இதில் அங்கிருந்த ஹோட்டல் ஊழியர் ஒருவர் லேசான காயமடைந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விபத்தில் சிக்கிய வாகனங்களை மீட்டு போக்குவரத்தை சரி செய்தனர். மேலும் இந்த விபத்தில் காரின் முன் சீட்டில் அமர்ந்து வந்த வாலிபர் லேசான காயமடைந்தார். பின்னர் விபத்து ஏற்படுத்தி தப்பியோட முயன்றவர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பொக்லைன் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கத்திகள், செல்போன் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா அனுமந்தை கிராமத்தை சேர்ந்த கோவிந்தனுக்கு சொந்தமான பொக்லைன் இயந்திரம் லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. கடந்த 29ஆம் தேதி இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் பொக்லைன் இயந்திரத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் லாஸ்பேட்டை காவல் ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவம் நடைபெற்ற பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் லாஸ்பேட்டை விமான நிலையம் பின்புறம் உள்ள பகுதியில் கத்தியுடன் ஒரு கும்பல் சுற்றித் திரிவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு விரைந்து சென்ற போலீசார் சந்தேகத்திற்கு இடமாக இருந்த கும்பலை மடக்கி பிடித்தனர். விசாரணையில் பொக்லைன் இயந்திரம் மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்தில் தொடர்புடைய 7 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கத்தி உள்ளிட்ட ஆயுதங்கள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய பிரபல ரவுடி ஒருவர் தலைமறைவாக உள்ளதாகவும் அவரை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாகவும் தெரிவித்தனர். தலைமறைவான நபர் கைது செய்யப்பட்ட பின்னரே சம்பவத்திற்கான முழு பின்னணி மற்றும் நோக்கம் குறித்து தெரிய வரும் என போலீசார் கூறினர். புதுச்சேரி சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. மேலும் அரசு மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருந்துகளும் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி அரசு பொறுப்பேற்று பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், எம்எல்ஏக்கள் நாஜீம், ஆறுமுகம், செந்தில்குமார், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் சிவப்பு நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை வைத்திருக்கும் குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 5 லட்சம் வரை இலவச சிகிச்சை வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல மஞ்சள் நிற குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கும் மருத்துவ செலவை திரும்ப பெறுவதற்கான புதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியில் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்களில் கூடுதலான மருத்துவ உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது குறித்தும், மருத்துவமனைகளில் தேவையான அனைத்து மருந்துகளும் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டார். புதுச்சேரியில் மழை காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும், வாய்க்கால் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணவும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதியில் மழை காலங்களில் மழைநீர் தேங்காமல் இருக்கவும்
வாய்க்கால் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காணவும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வாட்டர் ஹெல்த் துறையின் செயற்பொறியாளர் சுந்தரி, உழவர்கரை நகராட்சியின் இளநிலை பொறியாளர் ஜெய்சங்கர், பாசனத்துறையின் உதவி பொறியாளர் லூயிஸ், ஐஐடி மெட்ராஸ் பேராசிரியர் டாக்டர் பாலாஜி நரசிம்மன் மற்றும் அவரது குழுவினர் கலந்து கொண்டு மழைநீர் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துவது குறித்தும், நீர்த்தேக்க பிரச்சனைகளை தீர்ப்பது குறித்தும் விரிவாக ஆலோசனை வழங்கினர். மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் மருத்துவர் துரைசாமி மற்றும் வழக்கறிஞர் பிரபாகரன், கட்சியின் செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் என்.ஆர். சுரேஷ் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் காமராஜர் நகர் தொகுதி குறை தீர்க்கும் குழு உறுப்பினர் திருமதி சாக்ஷிதாவும் உடனிருந்தார். நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு பகுதியில் தண்ணீரில் மிதந்த ஆண் சடலம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நோனாங்குப்பம் சுண்ணாம்பாறு பகுதியில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் மிதந்தது. இதனை நோனாங்குப்பம் படகு குழாமில் பயணித்த சுற்றுலா பயணிகள் நோனாங்குப்பம் படகு குழாமிற்கு தகவல் கொடுத்தனர். இதனை அறிந்த தவளக்குப்பம் காவல்துறையினர் விரைந்து வந்து உடலை மீட்டு எடுத்துச் சென்றனர். முதற்கட்டமாக குடிபோதையில் ஆற்றில் விழுந்தாரா, தற்கொலை முயற்சியா, கொலையா என தவளக்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கையில் பச்சை குத்தியுள்ள பெயர்களை வைத்து இறந்த நபர் யார் என்பதையும் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி தொழிலாளர் துறை ஆணையர் அலுவலகம் முன்பு CATU சார்பில் பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் அதிகரித்து வரும் உழைப்பு சுரண்டல், குறைந்தபட்ச கூலி, அமலாக்கமின்மை மற்றும் அப்ரண்டிஸ் சட்ட மீறல்களை கண்டித்து CATU சார்பில் இன்று காந்தி நகரில் உள்ள தொழிலாளர் துறை ஆணையர் அலுவலகம் முன்பாக பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. MRF தொழிற்சாலை விதி மீறலால் அப்ரண்டிஸ் சட்டப்படி ஒரு தொழிலாளியை 1 ஆண்டு மட்டுமே பயிற்சியாளராக வைத்திருக்க முடியும். ஆனால் இங்கு 5 ஆண்டுகளை கடந்தும் தொழிலாளர்களை நிரந்தரமாக்காமல் வெறும் 10,000 ரூபாய் ஸ்டைபண்ட் மட்டும் வழங்கி உழைப்பு சுரண்டல் நடக்கிறது. கிருமாம்பாக்கத்தில் உள்ள ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு அரசு மாற்றி அமைத்த குறைந்தபட்ச கூலியை வழங்காமல் 7,000 ரூபாய் முதல் 8,000 ரூபாய் வரை மட்டுமே வழங்கி வருகின்றனர். சேதராப்பட்டு மற்றும் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் உள்ள இந்த நிர்வாகம் அடிப்படை உரிமை மற்றும் கூலி உயர்வு கேட்கும் தொழிலாளர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்கிறது. தொழிலாளர் துறை அதிகாரிகள் முறைகேடாக முதலாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர். தற்போதைய NR BJP கூட்டணி அரசும் கார்ப்பரேட்டுகளுக்கு சாதகமாக இருந்து கொண்டு தொழிலாளர்களை புறக்கணிக்கிறது. MRF தொழிற்சாலையின் சட்டவிரோத அப்ரண்டிஸ் முறையை ரத்து செய்து பயிற்சி முடித்த தொழிலாளர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தொழிலாளர் விரோத போக்கோடு செயல்படும் அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கோஷங்களை எழுப்பினர். மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்தி கொள்ள வாடகை வெறும் 59,000 ரூபாய் மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 9994066629 மற்றும் 9843048585. புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உலக புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தலைமை செயலகத்தில் உலக புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான் புகையிலை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அரசு செயலர்கள், தலைமை செயலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி அரசு பள்ளி மாணவ மாணவிகளை வரவேற்கும் விதமாக முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பினர் பள்ளியில் துப்புரவு பணி மேற்கொண்டனர். ஆரியாங்குப்பம் மணவெளி பகுதியில் அமைந்துள்ள தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி கோடை விடுமுறை முடிந்து திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவ மாணவிகளை வரவேற்கும் விதமாக பள்ளி வளாகத்தில் உள்ள குப்பைகளை சுத்தம் செய்யும் பணியினை இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பின் சார்பாக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உதவியுடன் JCB மற்றும் துப்புரவு தொழிலாளர்கள் தலைவர் காத்தவராயன் தலைமையிலும் பொது செயலாளர் மற்றும் துணை தலைவர்கள் பால தண்டாயுதம், வெங்கடேசன், ஜெகநாத், கனிமொழி, சரோஜினி ஆகியோர் முன்னிலையிலும் இந்த பள்ளி வளாகத்தை சுத்தம் செய்தனர்.
இதில் பள்ளியின் துணை முதல்வர் விஜயா மற்றும் ஆசிரியர்களும் மற்ற பணியாளர்களும் இணைந்து கலந்து கொண்டு துப்புரவு பணியை மேற்கொண்டனர். மேலும் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் துரைமுருகன், சேகர், ரவி, தனசேகர், மாறன், வேல்முருகன், கலைச்செல்வி மற்றும் பலர் கலந்து கொண்டு இந்த துப்புரவு பணியை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் வளர்ப்பு பூனைக்கு கிராம மக்கள் வளைகாப்பு நடத்தினர். புதுச்சேரி மாநிலம் திருத்தனூர் அருகே உள்ள கோமணவெளி கிராமத்தை சேர்ந்த கார்த்திகேயன், ரூபி தம்பதியினர் ஜிஞ்சு என்ற பெண் பூனையை வளர்த்து வருகின்றனர். அந்த தெருவில் உள்ள அனைவருக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கும் இந்த ஜிஞ்சு பூனை தற்போது கர்ப்பமாக உள்ளது. இதனையொட்டி கிராம மக்கள் அனைவரும் இணைந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணிக்கு செய்வது போலவே பூனைக்கு வினோத வளைகாப்பு நடத்தினர். பெண்கள் பழங்கள், பூக்கள் அடங்கிய தாம்பூல தட்டுகளுடன் ஊர்வலமாக வந்தனர். பூனைக்கு சந்தனம், குங்குமம் பொட்டு வைத்து வளையல் அணிவித்து ஆரத்தி எடுத்து நலங்கு வைத்தனர். தொடர்ந்து பூனைக்குட்டிக்கு பிடித்த மீன், இறால், சிக்கன், முட்டை, பால் சாதம் மற்றும் விதவிதமான கலவை சாதங்கள் செய்து படைக்கப்பட்டன. நண்பர்கள், உறவினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த நெகிழ்ச்சியான சம்பவத்தின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு சங்கங்கள் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றன. தொடர்ச்சியான இந்த எரிபொருள் விலையேற்றம் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்துவதால் பொதுமக்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டிக்கும் விதமாக மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும், கேஸ் விலையை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் அரை மணி நேரம் நடைபெற்ற இந்த போராட்டத்தை தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை சமாதானப்படுத்தி கலையச் செய்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ராணமேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 26ஆம் ஆண்டு செடல் திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் நாணமேடு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 26ஆம் ஆண்டு செடல் திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. முன்னதாக கடந்த மாதம் 27ஆம் தேதி பந்தல் கால் நட்டு 5ஆம் நாளான 31ஆம் தேதி அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து கொடியேற்றி அம்மனுக்கு கூழ் வார்த்தல் மற்றும் பெரியாண்டவருக்கு ஊரணி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நேற்று மாலை அம்மனுக்கு செடல் திருவிழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அங்கு அவருக்கு மாலை மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழாவில் காப்பு கட்டிய பக்தர்கள் அனைவரும் அலகு குத்தி, கார் கட்டி இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை நாணமேடு பஞ்சாயத்தார்கள், கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.